ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சுவாமி படத்துக்கு பூ பறிக்கிறதுக்காக வந்தேன். ஸோ பாருங்கள், டேபிள் ரோஸ் அவ்வளோ அழகாக பூக்கள் பூத்திருந்தது. ஸோ கொஞ்சம் லேட்டாக வந்தாலே நமக்கு வந்து கார்டனில் இந்த டேபிள் ரோஸ் பூக்கள் தான் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா மழை பெஞ்சதுக்கும் இந்த செடிகள் வளர்ந்து பூக்கள் பூக்கிறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மழை பெஞ்சாலே போதும், எல்லா பூச்செடிகளிலுமே பூக்கள் அவ்வளோ அழகாக நிறைய பூக்கள் பூத்துருக்கு. நம்ம உரங்கள் கொடுத்தா கூட இந்த அளவுக்கு வளராது போல இருக்குது, அவ்வளோ பூக்கள். அது மாதிரி இந்த செவந்தி பூச்செடியில் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா மொட்டுக்கள் குட்டி குட்டியாக தான் இருக்குது, இருந்தாலுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ பாருங்கள், இந்த மழை துளி பட்டதுக்கப்புறமா இந்த செடிகளெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேல்னு நல்லா வளர்ந்துட்டுருக்கு. உரங்கள் கொடுத்தா கூட இந்த மாதிரி இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு நல்லா ஹெல்த்தியாக க்ரீனிஷாக வளர்ந்துருக்கு பாருங்களேன். இதெல்லாம் செடி எல்லாமே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த சிகப்பு தண்டுக்கீரை நான் ஃபஸ்ட் டைம் வளர்க்குறேன், அதை கூட அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அதில் பூக்கள் இல்லாட்டாலும் அந்த இலைகளை பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா பிரியாணி இலைன்னு சொல்லக்கூடிய ரம்பை பிளான்ட் இருக்குது. ஸோ கிலாடியா இந்த பூச்செடிகளெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக மழை பெஞ்சிட்டாலே போதும், அவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது நம்ம கார்டன்.